வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இந்த கதை வந்து ரத்தன் டாட்டா பற்றி. அவர் ரத்தன் டாட்டா வந்து பொறுப்பேற்று கொஞ்ச நாள்லேயே அவங்க கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது. ஓகே, இவர் வந்து சின்ன பையன்தான், இவர் உருட்டி மிரட்டி சொத்தெல்லாம் அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சில ரவுடிகள்லாம் வந்து ஒரே தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளே வந்து ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆளுங்கள்லாம் அடிக்க ஆரம்பித்தோடனே ஆளுங்கள்லாம் பயந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும், என் உயிருக்கு பாதுகாப்பு பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேலையை குறைச்சிட்டு அவங்களாம் வெளியாயிடுறாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, வாங்க அவங்க கேங்ஸ்டர்கிட்ட வந்து சமாதானம் பேசுங்க, ரவுடி கும்பல்கிட்ட வந்து சமாதானம் பேசுங்க அப்படின்னோடனே. அப்புறம் ரத்தன் டாட்டா சொன்னாரா, நான் வந்து இப்போ ஒரு தடவை வந்து சமாதானம் பேசுகிறேன், என் வாழ்க்கை பூரா வந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நான் வந்து அவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் போடுறதுக்கு நான் தயாராக இல்லை, அவங்க அநியாயமாக கேட்குறதுக்கெலாம் நான் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உறுதியாக ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே நான் வந்து அவர் போய் என்ன பண்ணுறாரு, அந்த எங்கே அடித்து உருட்டி மிரட்டி எல்லாம் உடச்சி போட்டாங்களோ அந்த கம்பெனிக்குள்ளே நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் தங்க போகிறேன்னு இவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் உள்ளே போனோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, நான் உள்ளே இருக்கேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொழிலாளர்கள் தான் அவர் உள்ளே கூப்பிட்றாரு. உள்ளே கூப்பிட்டோன்னே ரத்தன் டாட்டாவே உள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவரை நம்பி உள்ளே போகிறாங்க. நம்பி உள்ளே போன உடனே அப்புறம் என்ன ஆச்சுன்னா, போலீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ரத்தன் டாட்டா உள்ளே இருக்காரு, அவருக்கு எதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பாதுகாப்பு போனோடனே இந்த ரவுடி கும்பலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து ரவுண்ட் பண்ணி அந்த ரவுடி கும்பல் எல்லாம் பிடிச்சிடுறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி போய் நிற்கக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போய் நிற்கணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் நடக்கிற ஆர்மிக்கும் நம்ம நாட்டு ஆர்மிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச்சில் வந்து ஒரு இது கேட்டேன். என்ன மேஜர் மதன்குமார் சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்னா, சைனாலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிப்பாயெலாம் இருக்காங்களே, கீழ் லெவல் கேடர்ஸ் எல்லாம், நீங்கள் முன்னாடி போய் சண்டை போடு, முன்னாடி போய் சண்டைனா அவங்களெல்லாம் விரட்டுவாங்களாம். ஆனால் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்காதான். ஆனால் அதே நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ரண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் போவாங்களாம். அவங்க போய் அவங்க வந்து போர்க்களத்தில் போய் நின்னதுக்கு அப்புறம் தான் பின்னாடி வந்து சிப்பாய் வருவாங்களாம். ஸோ இவங்களுக்கு பயங்கரமான ஒரு உத்வேகம் இருக்கும், பயங்கரமான ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஓகே, நம்ம பாஸ் இருக்காங்க, நம்ம நாடு முக்கியம்னு சொல்லிட்டு போய் நல்லா சண்டை போடுவாங்க. அதனால தான் வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வார் வந்தால் கூட நம்ம நாட்டுக்காரவங்களுக்கு வந்து அதிகமான நாட்டுப்பற்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்தோம்னா அது வந்து நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுக்காது இல்லையா. ஸோ நம்ம ஒரு பிரச்சனை நம்ம போய் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போய் முன்னாடி நின்னோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஓகேயா. ஸோ நம்ம அந்த பாதுகாப்பை ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.